இந்த வீடியோவில் இந்த மாதிரி வந்து ஒரு பர்த்டே ஃப்ராக்கு ஃப்ளார்ஸ் ஃபேப்ரிக் ஃப்ளவர் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேப்ரிக் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேம் ஃபேப்ரிக்கில் ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி ஆர் லோட்டஸ் மாதிரி டெக்ஸ்சர் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் மேக் பண்ண உங்களுக்கு ஃப்ராக் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த பர்த்டே ஃப்ராக்கை. ஸோ இது எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வேஸ்ட்டு ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்கில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் 16 பீசஸ் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் சாட்டின் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு 4 இன்ச்சு 4 இன்ச்சு, அதாவது 4 இன்ச்சஸில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். 16 பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சாட்டினுடைய ரைட் சைடு, இது ராங் சைடு. நமக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, அதுதான் ரைட் சைடு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைட் மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி நம்ம ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளில், ஸோ லெஃப்ட் சைடு ஒரு ட்ரையாங்கிள் வரணும், ரைட் சைடு ஒரு ட்ரையாங்கிள் வரணும். அது சமோசா மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அகெயின் அந்த கார்னர் எடுத்த நம்ம அந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும். இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் அதை வந்து ஹாஃபாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் சைடு. தென் அந்த கார்னரை இந்த உள் பக்கமாக நான் மடக்கி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். தென் ரைட் சைட் ஃபோல்ட் பண்ணி இந்த கார்னரையும் உள் பக்கமாக மடக்கி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் கார்னரில் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃப்ளார்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நமக்கு வந்து சேம் கலரில் நம்ம பண்ணும்போது இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பட்டன் ஹவுஸில் வந்து நமக்கு சேம் ஃபேப்ரிக் கலர்லேயே வந்து ஃப்ளவர்ஸ் ரெடிமேடில் கிடைக்காது. ஸோ நம்மளே இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஹாஃப் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அதை உங்களுக்கு கையில் இருந்து வழுக்காமல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டல் வந்து நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. அகெயின் சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஒரு ட்ரையாங்கிள், அந்த கார்னர் எடுத்து உள்ள வைங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் ஒட்டுக்கா எல்லாத்தையும் மடிச்சுட்டு நம்ம ஒன்றா தைக்கும்போது நமக்கு அது வந்து நழுவி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சு ஹாஃப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹாஃப் ஸ்டிச்சு கேர்ஃபுல்லாக கையில் வந்து நீடில் பற்றாமல் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதே ப்ராசஸ் தான். நம்ம வந்து 16 பீசஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸஸில் வேணும். இப்போ ஃப்ளார் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ச்சஸ் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம். 4 இன்ச்சுங்கிறத 5 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இல்லை சின்னதாக வேணும்னா நீங்கள் 3 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் 16 பெட்டல்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் 16ங்கிறதா எடுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு இன்னும் பூ வந்து விரிஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் 20, 25 அது உங்களுடைய சாய்ஸு. ஸோ நான் அதை வந்து செப்ரேட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ அந்த ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஈவனாக வந்து கட் பண்ணி எடுக்கலாம். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அளவுக்கு இருந்தால் போதும் எக்ஸஸ் ஃபேப்ரிக்காக. ஸோ அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஈவனாக ஃபுல்லையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஸ்மால் சைஸும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து நீங்கள் ஷூவுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இதிலே வந்து நம்ம ஸ்மால் சைஸஸ் பண்ணி கூட வைக்கலாம். ஓகே, ஸோ இதை மாதிரி நான் ஃபுல்லும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எப்படி வந்து அட்டாச் பண்ண போகிறோம், ஃப்ளவர் நமக்கு ரெடி பண்ணுற மாதிரி எப்படி அட்டாச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, சென்டர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு பெட்டல் எடுத்து இதோடைய அடியில் அந்த மிட் பாயிண்டில் வந்து மீட் ஆகணும். ஸோ கவனமாக பாருங்கள். அகெயின் அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு பெட்டல் எடுத்து அந்த மிட் பாயிண்ட் நம்ம ஸ்டாப் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மிட் பாயிண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி அடியில் வந்து நம்ம இன்னொரு பெட்டல்ஸ் ஆட் பண்ணி இந்த 16 பெட்டல்ஸையும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. நான் இடையில இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக் ஃப்ளார்ஸ் வந்து மேக்கிங் வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளார்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை வந்து இப்படி மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளார்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சுற்று சுற்றிட்டு நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணி கூட பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. நான் வந்து க்ளூ கன் வச்சு நான் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, லாஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பக்கமாக வந்து கொஞ்சம் க்ளூ கன் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, ஏன்னா வந்து அந்த பட் இருக்கும் இல்லையா சென்டரில், ஸோ அது மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுங்க. உங்களுக்கு எவ்வளோ நெருக்கம் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் நெருக்கமாக சுற்றணும் அப்படின்னா நீங்கள் நெருக்கமாக சுற்றி எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் நல்லா விரிஞ்ச மாதிரி வேணும், கேப் விட்டு நல்ல பூ வந்து ஒரு எதலும் தனித்தனியாக தெரியணும் அப்படி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லூஸாக வந்து சுற்றுங்க. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக க்ளூ போட்டு கையில் வந்து சூடு வச்சுக்காமல் டச் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து இதே மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம், ஹேண்ட்பேக்ஸ், ஷூஸ்க்கு. இப்போது ஹேர் போ, நம்ம ஒரு ரீத் பிளாக் கலர் ரீத் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம இதை போவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எலாஸ்டிக் போ நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் இந்த ஃப்ளவர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த 16 பெட்டல்ஸையும் வந்து இதே மாதிரி நம்ம க்ளூ கன் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஃபேப்ரிக்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நெட் ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பட்டுப்பாவடை சட்டையில் வந்து நம்ம ஒரு டிசைன் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஃப்ளார்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பொறுமையாக ஃபுல்லு வந்து சுற்றி எடுத்தாச்சு. இது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சுற்றி கொண்டு வந்து நல்ல ஒரு எண்ட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ளார் ரெடி பண்ணியாச்சு. பேக் சைட் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து பின் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம வந்து 3 ஃப்ளார் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம பின்னில் வச்சு மாட்டிட்டு திருப்பி நம்ம எடுத்து கலட்டி வைக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃப்ராக் வந்து அப்படியே வந்து பேக்கில் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன், அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸில் பண்ணும்போது ஒன்று ஒரு லுக்கில் இருக்கும். தேங்க்யூ.